வெயில் சரியான வெயில் என்ன சரியான ஒரு மரம் அசைய மாதிரியே தெரியல, காற்றே வர மாட்டேங்குது. சரியான வெயிலாக இருக்குன்னா என்ன பண்ணலாம்? கையில் வேறு காசு வேறு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து ஒரு ஐடியா இருக்குது, போமா இப்போ ஏசியில் இருந்தால் நல்லா இருக்கும்ல, பார்ப்போம். வேலூர் ஹைப்பர் மார்க்கெட் ஏசி பார்க்க போகிறோம். ஏசி காற்று வாங்கிக்கலாம். ஏசி பார்த்து மட்டும் சொல்கிறேன், நீங்கள் தேவைன்னா வாங்கிக்கலாம். வேலூர் ஹைப்பர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே செல்லுன்னு இருக்குது. எக்ஸலேட்டில் போகிறோம். இப்போ நம்ம ஏசி பார்க்க போகிறோம். நல்லா குளிர் அடிக்கிற ஜில்லுன்னு இருக்கு. ஏசி வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கான், இது 2nd ஃப்ளோர். நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னா வேலூர் ஹைப்பர் மார்க்கெட். இல்லைங்களா, அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே உள்ளே வந்து ஏசி காற்று வாங்கியாச்சு. ஓகேண்ணா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஏசி பார்க்க வந்துட்டோம். ப்ளூ ஸ்டார் தான். இதுதான் ப்ளூ ஸ்டார்னா இது. இப்போ இது எத்தனை டன்னு? இது 1 டன்னா. 1 டன் இருக்காது அதில்? 1 இருக்கு, 1.5 இருக்கு. இப்போ 1 டன்னா என்ன ரேட் ஆகும்? ஒரு 30லேருந்து 33 கிலோ. 30,000 ரூபா. 30,000 தான் வருமா? 30லேருந்து 33 கிலோ. அதான் ரேட்டிங் சொல்லுவாங்கல்ல, ஏதோ 5 ஸ்டார் 3 ஸ்டார் ரேட். 3 ஸ்டார் ரேட். 3 ஸ்டாருக்கு 5 ஸ்டார் என்னன்னா ரூமோட கவரேஜ் தான். அப்புறம் கரண்ட் கன்சம்ஷன் அந்த மாதிரி. ஒரு ரூமோட கவரேஜ்னா சீக்கிரம் கூலிங் ஆகும். பவர் சேவிங்ஸ், கரண்ட் கொஞ்சம் கம்மியாகும். 3 ஸ்டார்னா கொஞ்சம் கூட வரும். கூலிங் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும். முதல்ல பவர் தான். பவர் சேவிங்ஸ்க்காக தான் 3 ஸ்டார் 5 ஸ்டார். ஓ சரி சரி. இப்போ ஃபுல் ஸ்டார்னா இப்போ எவ்வளோ? 30 ரூபாக்குள்ளே வரும். ஆனால் இது எதே பிராண்ட் இதில் 4 5 6 கம்பெனி இருக்குது. டாட்டா, ப்ளூ ஸ்டார், எல்பி, ப்ளூ ஸ்டாரு, டாட்டா வோல்டாஸ். அதுவும் இது ஒன்று. ஆமாம் சரிண்ணா. இப்போ இதில் எதுனா பெஸ்ட்டு? 4 இதில் எதுனா பெஸ்ட்டுன்னா உங்களுக்கு ப்ளூ ஸ்டார் போடலாம். ப்ளூ ஸ்டார் தான். ப்ளூ ஸ்டார் நல்லா கூலிங். இதில் இப்போ நம்ம 10க்கு ஒரு 8க்கு 10 இல்லை 10க்கு 10ன்னு வச்சுக்கோங்களேன். 10க்கு 12 ரூம். 1 டன் போடும். 1 டன் தான். அதனால் 30 ரூபா. அந்த 30 ரூபா 33. சரி. இதில் எப்படின்னா எந்த மாதிரி அந்த ஃபுல் கேஷ் கொடுத்து எடுக்கிறதுக்கும் இஎம்ஐலையும் பண்ணலாம். இஎம்ஐனா எப்படின்னா? இஎம்ஐனா அவங்களோட டாக்குமெண்ட் கொண்டு வரணும். டாக்குமெண்ட்னா என்னென்ன வேணும்? ஆதார் கார்டு, பாஸ்புக்கு, பேன் கார்டு எல்லாம். ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, வேறு ஆதார் கார்டு, பாஸ்புக்கு, பேன் கார்டு, பேங்க் கார்டு 3 வேணும். வேறு இஎம்ஐ அது அவங்களுக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா லோன் எடுக்கலாம். எலிஜிபிள் இருந்துச்சுன்னா லோன் போட்டு கொடுத்து நீங்களே எடுத்துக்கலாம். எப்படி 0 பேமெண்ட்டா இல்லை 0 இன்ட்ரெஸ்ட்? 0 பேமெண்ட். இப்போ காசு இல்லாட்டியும் வந்தால் நம்ம எலிஜிபிள் இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படியா? அவங்கள கொடுத்தாங்கன்னா புரியல. அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க கஸ்டமர் வந்து எலிஜிபிள் இருந்ததுன்னா கொடுக்கலாம். ஓ ஆல்ரெடி எடுத்துருக்கணும். எடுத்துருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து இங்கே பஜாஜ், டிவிஎஸ் எல்லாம். சரி. இப்போ ஆல்ரெடி பஜாஜில் எடுத்துருந்தா எடுத்துக்கலாம். அப்போ இது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 0 பேமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ப்ளூ ஸ்டார் இது வந்து இப்போ 1 ஸ்டார் எடுத்தோம்மா எப்படின்னா கரண்ட் ரேட்னா என்ன ரேட்டு வரும்? எப்படி? 3 ஸ்டார். 3 ஸ்டார் எடுத்தோம்மா பவர் சேவிங்ஸ் தான். உங்களுக்கு வீட்டு யூஸுக்கு 3 ஸ்டார். இப்போ ஃபுல்லாக போட்டோம்னா எப்படின்னா காலேருந்து ஓடுது எவ்வளோ கரண்ட்? அது ஒவ்வொருத்தர் யூஸ் பண்ணுற பொறுத்து தான். யூஸ் பண்ணுறது அதெல்லாம் ரேட்லாம் அதெல்லாம். சரி சரி. இதில் எப்படி ப்ளூ ஸ்டார் தான் யூஸ் நல்லா இருக்கும்னா மற்ற பிராண்ட்? ப்ளூ ஸ்டார் பெஸ்ட்டு. உங்களுக்கு எல்ஜி, சாம்சங், ஓஜென்ட்ரல் எல்லாமே நல்லா தான் இருக்கும். வேறு ப்ளூ ஸ்டார் தவிர்த்து வேறு எதுவும் நல்லா இல்லைன்னா எல்ஜி எடுக்கலாம். எல்ஜி எடுக்கலாம். ஆனால் சரி சரி. எல்ஜி இதில் இல்லையோ? எல்ஜி இல்லைங்களா? சரி சரி. எல்ஜிக்கும் இதே மாதிரி தானா ரேட்? சேம் இதே மாதிரி தான். இதோட கொஞ்சம் கூட. இதோட கொஞ்சம் கூட. சரி. இப்போ எடுத்துட்டு கொடுத்து வாங்கிட்டா நீங்களே டெலிவரி பண்ணிடுவீங்க? டெலிவரி சார்ஜ் வீட்டில் மாட்டுறது நீங்களே மாற்றி அதுக்கு தனியாக ரேட்டு. ஓகே. இது ஒரு 30,000 ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்கு ஒரு 1,500 ரூபா. 1,500 ரூபா தனியாக. வண்டிக்கு அதெல்லாம் நீங்களே கொடுத்துருவீங்க? இல்லை, தனி சார்ஜ். அதுக்கும் தனி சார்ஜ். வண்டி நம்ம பே பண்ணுறோம். வண்டிக்கும் அந்த ஃபிட் பண்ணுறது தனியாக. ஆமாம். எலிஜிபிள்னா நம்ம பேங்க் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் வாங்கலாம்.
இப்போ ரெடி கேஷ்னா இப்போ ரெடி கேஷ் தான் உடனே பேமெண்ட் கட்டணும். ரெடி கேஷ்னா இப்போ 30 ரூபா சொல்றீங்க. இப்போ டியூவில் எடுத்தால் அமௌண்ட் கொஞ்சம் கூட அந்த என்ன டாக்குமெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் உண்டோ அது கொடுக்கணும். அது கொடுக்கணும் ப்ராசஸிங் ஃபீஸ். அது எவ்வளோ? 1000 ரூபா. 1000 2000 அதை பொறுத்து நம்ம யூசேஜ்லாம் எப்படி கண்ட்ரோல்ஸ் அந்த கண்ட்ரோல் பண்ண இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ரிமோட்ல இருக்குல்ல, ரிமோட்ல எல்லாமே. இது ஏதாவது ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆள் இருக்கிற ஆளுக்கு ஏற்றப்பல அதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அதுவே டன்னேஜ் குறைச்சி கூட்டிக்கும். இப்போ நம்ம ரூம் இப்போ சொல்லுவாங்க அந்த இரானிக்கு கேட்டு இருக்கக்கூடாது. இரும்பு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா கூலிங் இருக்கும். கூலிங் ரொம்ப எவ்வளோ நேரம் போடலாம் ஒரு நாளைக்கு? 16 மணி நேரம். 16 மணி நேரம். கொஞ்ச நேரம் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரூம் ஃபுல்லாகவே கவர் பண்ணி க்ளோசிங். இதை பற்றி கேட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க டிவி எப்படி இருக்குன்னு. டிவி ஹோம் தேட்டர் இது கிறிஸ்மஸ் இதுக்கு ட்ரீ மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது டிவி. பாருங்க எவ்வளோ பெரிய டிவி. இங்கே வந்து கேம்லாம் உண்டு, விளாட்ற கேம் வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் உண்டுங்க. இது என்னதுல இது என்னது? எப்படி விளாடணுமா? இது என்ன கேம்னே தெரியல. அதான் சின்ன ஒரு காய் மாதிரி கொடுப்பான். அது வச்சு போய் நீ இங்கே அடிச்சா அவங்க யாரு பத்து கேரம் போர்டு மாதிரி. கேரம் போர்டு குட்டி நின்றுட்டா. ஆமாம். யார் பத்து அடிச்சு ஓடுக்கு போடுறானோ எதுக்குள்ளே போடணும்? இதுக்குள்ளே போடணுமா? ஓட்டை மாதிரி இந்த ஓட்டைக்குள்ளே போடணுமா? அந்த ஓட்டைக்குள்ளே போடுறாங்க. இப்போ இதுக்குள்ளே அதை அடித்து இதுக்குள்ளே போட்டால் என்னன்னா அந்த கரெக்டாக புட்டின்னு இருக்குல்ல. குட்டி இருக்கா அது போட்டு கரெக்டாக அடிச்சு. பரவாயில்ல. இப்போ அந்த கேமில் நீ தான் பார்க்குறோம். என்னச்சு சரி நின்றுச்சு. அவங்க ஒன்று போக்குமோ ஓடுது 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 கூடுது தானே. இது 8000 போதான் பார்ப்போம். போது போது போகும். தாண்டி தாண்டி டாப் ஃப்ளோரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக டைனிங் டேபிள் சிஸ்டம். கேம் விளாட்றதெல்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த இங்கே ஃபுல்லாக கேமு கேமு கார் இருக்கு பாருங்க. இந்த ஃபுல்லாக
அதான் கிரவுண்ட் ஃப்ளோரு. அதுக்கு மேலே அதுக்கு மேலே உள்ளது. இப்போ நாங்கள் லிஃப்ட்டில் போக போகிறோம் வேளாண் ஹைப்பரில். வரும்போது இந்த இதில் வந்தோம், போக லிஃப்ட்டில் லிஃப்ட் ஏறிக்கிட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேளாண் ஹைப்பர் போயிட்டு வந்தாச்சு. ஜில்லுன்னு ஏசியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. டீ குடிக்க போகிறோம்.